பாருங்க. இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மிஷின்ல வந்து நாம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 வச்சாதான் ஆகுன்ற மாதிரி இதுல இருந்தது. நாம அதை டம்மி பண்ணிட்டு இப்போ நம்மளது கண்ட்ரோல் பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம். பாருங்க ஸ்டக்குன்னு சீக்கிரம் ஆயிப்போச்சு. ஏன்னா இந்த கம்பெனிக்காரங்க வந்து ஒரு நாளைக்கு 2000 பேக்கெட் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி பேக்கெட்ஸ் சேல் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெவி கொடுத்ததான் நடக்கும் கோசம் அந்த மிஷின் கொடுத்துக்கிறோம். இன்னைக்கு டிஸ்பேச் பண்ண போறோம் அந்த மிஷினை. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வேணும்னா மீன்ஸ் இந்த மாதிரி மிஷின் ரெடி பண்ணி தரணும்னா நீங்க உங்க மிஷின் அனுப்பிச்சு விட்டா நாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி தருவோம். ஸோ உங்க ரிக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நாங்க பண்ணி தருவோம். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு இது திக்னஸ் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க கவர். நீங்க அதை டீடைல்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு மிஷின் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க மிஷின் ரெடி பண்ணி கொடுப்போம். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன உங்களுக்கு இது இந்த மாதிரி ஹெவி கண்ட்ரோல் பாக்ஸ் அவங்க சின்னதா கொடுத்துட்டோம் அதுல அப்போ நம்ம ஈஸியா கேரி பண்ணிக்க முடியும். இவங்க ஹெவி வந்து பெடல் மிஷின் யூஸ் பண்றாங்க. பட் பெடல் மிஷின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இடம் ஜாஸ்தி பிடிக்கும். ஆனா இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க கேரி பண்ண முடியும். நீங்க ஈஸியா கீழே வச்சுட்டு இது மேல வச்சு பண்ணலாம் டேபிளுக்குள்ள